என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுதெய்துவதாகாதே. ஏருடையார் என்னை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. பந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடுமாகாதே. திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. தொழுவனு பிறரை துதிப்பனு எனக்கோர் துணையன நினைவனு சொல்லாய். அறவேனின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் திறவே செய்து கும்பதி கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. மங்காத கண்களே மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா. மங்காத கண்களே மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா. மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்கழல் என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில்ல ஆனந்த வாரி போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா. முற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவுள் குறைகழற்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. என்ன சுவாமி என்னைக்கு ஆட்கொண்டாரோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டேன், ஒரு பேப்பர் ஒன்னு எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னில இருந்து நான் இதை பண்ண, நான் இதை பேசினேன், நான் இதை செஞ்சேன், எந்த தனியா பொருள் இருக்குது, லாபம் வருது, நஷ்டம் வருது, என் குழந்தை குட்டி செத்துது, என் மனைவி மக்கள் போனாங்க, இந்த மாதிரி எந்த லிஸ்டும் நான் உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை. காரணம் அன்றே என்னைக்கு இப்ப ஆட்கொண்டார் அன்னைக்கு இல்லை, நான் கருவுற்ற நாள் முதலாய். இன்னைக்கு நான் அடியாராகணுன்றது அன்னைக்கே கருவில் எழுதின விஷயம், இல்லைன்னா ஆக முடியாது. அன்றே எதை ஒப்படைச்சுக்கிறேன் பாரு, உடல் உடைமை உயிர் எல்லாவற்றையும் அன்றே எந்த நாவி உடல் உடைமை எல்லாவற்றையும் மலமாதிரி இருக்கிறியப்பா அண்ணாமலையானே. குன்றே அணையா என்னை நீ ஆட்கொண்ட போதே நீ கொண்டில்லையோ. இன்னைக்கு எதனா எனக்கு இடையூறு உண்டோ, எதனா நான் கஷ்டப்படுறேன்னா இந்த கஷ்டம் எனக்கு நல்லதை தோற்றுவிக்கும், என் ஆசாபாசத்தை கெடுக்கும். என் கஷ்டத்தை உண்டு பண்றதுனால சுவாமிக்கு எதனா ஒரு பலன் இருக்கும். அதனால நான் எதையும் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டியப்பா எனக்கு, நான் உன்னை நம்பினதுக்குன்னு அப்படி கேட்டா நான் பலனை எதிர்பார்த்ததா ஆயிடும். குன்றே அணையாய் என்னை நீ ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ, இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ. என் தோல் முக்கன் எம்மானே நீ நன்றே செய் பிழை செய், நானோ இதற்கு நாயகமே. நான் நன்றே செய்வேன் பிழையையும் செய்வேன், நானோ இதற்கு நாயகம்.
என்ன செய்ய வச்சது நீ. நான் போய் என் மேல நான் செஞ்சேன். இப்போ ஒரு அன்னதானம் பண்றேமா, இந்த அன்னதானம் பண்ணிட்டேன்றத ஒரு புண்ணியத்தை நான் ஏத்துக்கிறேன்னா, இதுக்காக நான் பிறந்து சொர்க்கத்தை அனுபவிச்சு மறுபடியும் வரணும். ஒரு பாபத்தை செஞ்சுட்டு நினைச்சா நரகத்தை அனுபவிச்சு மறுபடியும் வரணும். அதனால நான் நீல் பர்சன், என்கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் அவராண்ட ஒப்படைச்சுட்டேன். முற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவுள் குறைகழற்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. வலைத்தலை மானண்ண நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்தலைந்தேனை விடுதி கண்டார் வெண்மதியின் ஒற்றை, கலைத்தலையாய் கருணாகரணே கையிலாயமென்னோ, மலைத்தலைவா மலையால் மணவாலா என் வாழ் முதலே, சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பையும் தொழும்பையும் ஈசற்கென்று, விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டார் விடின் வெண்கரியின், ஊரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடு காட்டு, எரிப்பிச்சன் எண்ணையும் ஆளுடை பிச்சன் என்றே சுவனே. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை, கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை, ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் குரு அறியோம், சிட்டாய சிட்டர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி, ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு, நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த, என் தாதைக்கும் எம் மனைக்கும் தம் பெருமாள், குன்றாத செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி, நான் யார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு, இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உள்ளம் பிரியான், தேனார் தடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை உறைவான், வானோர்களும் அறியாத ஓர் வளம் ஈந்தனன் எனக்கே. அப்படி அந்த மாதிரி ஒரு இது நம்ம சிவனே போதும்னு இருந்தோம்னாலும், இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை, நீ சிவத்துக்கிட்ட போனதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம், நீ சிவன் கோயிலுக்கே போனதுனாலதான் அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படிங்கய்யா? அதெல்லாம் சொல்றவங்க யாருன்னு கேட்டா, தேனுன்றத ருசிக்காதவன் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலாம் தேனுடைய ருசி தெரியாது. ஐயோ பாவம், அதனுடைய சுவை தெரியாது அவனுக்கு. அவன் என்னன்னு சொல்லுவான் அந்த சுவையை? தேன் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன தெரியும் அவனுக்கு? அதை சாப்பிட்ட உன்னை வியாக்கியானம் பேசறதுக்கு அதை சாப்பிட்டவன் தான் சொல்லணும். தேனை பத்தி ருசியா இருக்குதுன்னு சொல்றது யாரு சொல்லுவாங்க? அதை சுவைச்சவங்க சொல்லுவாங்க, சுவைக்காதவங்க சொல்ல முடியாது. நல்லா கேட்டுங்க, சிவத்தை கும்பிட்ட சிவனடியாராக இருக்கின்ற திருநீறு ருத்ராட்சம் தரித்த அடியார்கள் இந்த சொல்ல சொன்னாங்களா, சிவத்தை கும்பிட்டா கஷ்டம் வரன்னுட்டு? அப்ப அவங்க சொல்ல விட்டுடுங்கம்மா. இத்தனை வருஷம் உணராத சுகத்தை நீ உணர்ந்திருக்கிற சிவத்தாண்டன் போது அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாட யாரும் ஈடுகட்ட முடியாது. இது அவ்வளவு சீக்கிரம் வராதுமா. 7 ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும்.
சிவன் கோயிலை மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். இல்லைன்னா அவங்க எல்லாம் செய்ய முடியாது. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், உடனே அழிஞ்சு போயிடும் சிவ சிவனா. இது இப்ப இல்லப்பா, அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, சிவ சிவன்னுவாங்க. காரணம், அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்போ சாரி, ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா, ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது, சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது. சிவசிவன்னு சொல்லும் பொழுதே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தில கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன் படைச்ச பிரம்மாவனை கும்பிட்டு என்ன பண்ண போற, அடுத்தடுத்து பிறக்க ஆசையா? இந்த வாழ்க்கை வாழ்த்த விட நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஏண்டாயப்பா இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியலையே. அந்த பாடாளப்பம் பிரம்மதேவன் படைச்ச எழுத்து இது. அவன் சரியா எழுதிருந்தா இதுவரையிலும் பிரம்மனை நிந்திக்காதவங்க இருக்கிறாங்களா? எனக்கு இந்த பிறப்பை ஏன் தான் கொடுத்தானோ சரியில்லை. ஏன்னா வாழ்க்கையில நிம்மதின்றதை விட சலிப்புன்றது தான் அதிகமா மக்கள் அண்ட சூழப்பட்டிருக்குது. இந்த சலிப்பு பிரம்மனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒண்ணு. ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு. அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவனும் ஒருத்தன் படைச்சான், அவன் தான் சிவம். அப்ப அவனை கும்பிட்டாதான் இந்த கஷ்டம் தீரும். நீ பிறக்கணுமா, அப்ப நீ பிரம்மாவை கும்பிடு. நாமெல்லாம் பிறவாத இன்ப அன்பு வேண்டவங்க. ரெண்டாவது, நமக்கு பிறப்பும் வேணாம் இறப்பும் வேணாம், ஈக பரம்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான். ஆகையினால நான் பிரம்மாவை கும்பிடுறேன், விஷ்ணுவை கும்பிடுறேன்னா, இந்த செல்வம் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து, இந்த ரெண்டு நிதியும் குபேரனுக்கு கொடுத்தவர் யாரு? சிவபெருமான் கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பனாகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவரு. அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அவனையே இவர் தான் நியமனம் பண்றாரு. நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்றாரு. பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம், பிரம்மா வணங்கினது விஷ்ணு, ராமர் வணங்கினது ராமேஸ்வரம், கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி, தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர், வாமனர் பூஜை பண்ணது திருமானிக்குழி, மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம், கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர், பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு. அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க, காஞ்சிபுரம். முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் புண்டி, விநாயகர் பூஜை பண்ணது கணபதீஸ்வரம், நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது. எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போறான். உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கம்மா, வார்டு மெம்பருங்களை நம்புறாங்க. நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட, நீ ஏன் கஷ்டப்படுற? ஆகையினால நாமெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து சொல்றதுக்கே அதிகாரம் ஒண்ணு இல்லை சிவனடியார்ன்றதுக்கு, அது கிடைச்சிக்குது உனக்கு. இத கலக்குறாங்க அவங்க புரியலன்னா அது அவங்களுடைய அறியாம. மணிவாசக சொல்றாரு, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, அயலார் பெறுவாரும். இந்த சுகத்தை மத்தவங்க அனுபவிக்க முடியாது. ஆகையினால இந்த சிவநெறி என்ற சம்பிரதாயத்துல வர்றதுக்கு அவங்க அதுல நுழைஞ்ச பிற்பாடு தெரியும் விஷயம். எல்லாரும் வணங்கின ஒரு தெய்வத்தை வணங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ராமர் தெய்வம் இல்லையா, அவர் ஏன் பூஜை பண்ணணும்? அவரே அவருக்கு பண்ணிக்கலாமே, பண்ணலாமா கூடாதா? இதுகாரும் சேர்ந்தறியாத கையி இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில், தமிழகம் இந்தியாவில் எதனா ஒரு கோயில், அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறாங்க. நம்ம திருவாசகத்தில் ஒரு பாட்டு வரும், வாழ்த்துவதும் அந்த வானவர்கள் தாம் வாழ, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ. அந்த வானவர்கள் எல்லாம் தலை தாழ்த்தி சிவமே உன்னை வணங்குவது அவர்கள் எல்லாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழ வேண்டி. அந்த வானவர்களை தொழுது பலன் பெறணும் இல்லையா, அதுக்காக அவங்க வணங்குறாங்க. நாம வணங்குறது, இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய், பழா போன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவ அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால
நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்? இதை வணங்கணும், அதை வணங்கணும், இதை வணங்கி இருந்து விட்டுட்ட இது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா சந்தோஷமா படுறேன். நான் சிவநெறிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இதுல வந்து ஒன்றும் கஷ்டத்தை நான் அனுபவிக்கல. இது நிவர்த்தனை ஆகிறதுக்கான வழின்றது தெரியல. நீ முன்ன செய்த கர்மாவினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிற. நன்றும் தீதும் பிறந்தர வாரா, நீயே பார்த்து வரவழைச்சுக்கிட்டது அவர் பார்த்து பொறுமையா அடக்கிறவர்ல நீ அத அமைதியா தான் இருந்து அந்த அனுகூலத்தை பெற்றாகணும். சிவா. திருச்சிற்றம்பலம். பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்தொருக, என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கிலனோர் கை. அடியேனுடைய ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாக கசிந்து உருகுது. அன்பினால் தான் இதெல்லாம் நடக்கும். அன்பு இருந்தாதான். அன்பினால் அடியேனுடைய ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக. அவ்வண்ணமாக உருகக்கூடிய பதிகம் இப்ப பாட போறது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாடுங்க. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்த அமுதே, தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை சிவனே, பதங்கள் யாவையோ கடந்த இன்பமே என்னுடைய அன்பே, அன்பினால் அடியே ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்தே உருக, இன்னருள் தந்தாய் யானிதற்கிலனோர் கைமாறே, முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே, துறையாய் சிவபெருமானே, சீருடை சிவபுரத்தரசே. நாம் பாடுறதை விட நீங்க பாடுறது ரொம்ப அழகா இருக்குது. இந்த ராகத்துக்கு பேரு கௌரி மனோகரின்னு பேரு. என்ன ராகம்? கௌரி மனோகரி. இப்ப எவ்வளவு கர்நாடக சங்கீதமான ஒரு இசையை நீங்க பாடுறீங்க. அரசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை குறை குறை கணிய பொருந்து நின்றுருக்கி பொய்யிருள் அடிந்த திரை
மண்ணோ அமுதத்தில் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உணர்வதோர் உணர்வே யானுள்ளை உரைக்குமாறு உணர்ந்தே உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே உயிர்கட்கும் உயிரே என்னை பிறப்பதுக்கும் எம் மருந்தே தெளிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெரும் துறை உரை சிவனே குணங்கள் தாம் இன்பமே உன்னை குறுகிலே குறைவில்லா நிறைவே குறைவில்லா நிறைவே ஈரில்லா கொழுந்துடர் குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீயன் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதி இமையோ சிறந்தனில் பொலியோ கமல செவழியாய் திருப்பெரும் துறையுரை சிவனே பிறந்த ஆகாயம் நீர் நீளம் தீக்கார் ஆயவை அல்லைய ஆங்கே கரந்ததொருவே கலித்தனன் உன்னை கல்லூர கண்டு கொள்கின்றே இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று கல்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மட்டில்மை சென்று சென்று அணுவாய் தேங்கு தேங்கு ஒன்றாய் திருப்பெரும் துறை ஊரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகில் பாரே பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோ படரொளி பரப்பே நீரொரு தீயே நினைவரில் அறிய நில்லாதானில் அருள் வெல்ல சீருரு சிந்தை எழுந்ததோ தேனே திருப்பெரும் துறை ஊரை சிவனே ஆரூரம் எனக்கிங்கு ஆரையல் உள்ளார் ஆனந்தமாகும் என் ஜோதி சோதியாய் தோன்றும் ஒருவனில் இருவர் சொல்லுவதற்கு அறிய சோதி
ஆதியாய் தோன்றும் உருவமே அருவா ஒருவனே சொல்லுதற்கு அரிய ஆதியே நடுவே அனலமே வந்தோம் அருக்கும் ஆனந்தமா கடலே தீதில்ல நன்மை திறந்ததும் கொண்டே திருப்பெரும் துறையூர் சிவனே யாதினி போவதோர் வகையென கருளாய் வந்து நினையடி தந்தே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலு சதுர அந்த முன்னில்லா ஆனந்தம் பேர்பே யாதினி கேட்டது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமா திருப்பெரும் துறையூரை சிவனே ஈசா உடலிடம் கொண்டாய் யாழிதோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே யாழிதோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே யாழிதோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே யாழிதோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே யாழிதோர் கைமாறே இந்த திருவாசகம் முதல் தாக்கன பாடல்ல ஒரு பாடல் இந்த தந்தது உன் தன்னை. நாம ஒரு வியாபாரம் பண்றோம்னா எப்படி பண்ணுவோம் எல்லாரும்? ₹1 கொடுத்தா அதுக்கு மதிப்பான பொருள் கிடைக்குதான்னு பாவோம், இல்ல அதுக்கு மேல லாபம் கிடைச்சா வாங்கிப்போம். ஆனா அது தங்கம். அந்த தங்கத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு இந்த தகரத்தை எடுத்து வச்சுக்கிச்சு வியாபாரம் பண்ண தெரியுதா அவருக்கு? தெரியுதா? மணிவாசகர் என்ன அழகா கேட்கிறார் பார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா யாரு சதுரர், திறமசாலி யாரியா? உனக்கு தெரியல என்ன பத்தி? மகா மட்டமான வஸ்து, யாவர்க்கும் மேலாம் அளவில்லாத சீருடையான், யாவர்க்கும் கீழாம் இந்த அடியேனை யாவருமே பெற்றறியாத இன்பத்துள் வைத்தாக்கே மற்றறியேன் செய்யும் வகை. நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒன்னும் தெரியல. அதுபோல தந்தது உன் தன்னை, கொண்டது எந்தன்னை. சங்கரா யார்களோ? சதுரர். சரி, உன்னால நாம் பெற்றது அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பார். ஏதனா ஒரு விஷயம் என்னால உனக்கு லாபம்னு சொல்லு, நீ என்ன வாங்கினது நியாயம், நான் ஒத்துக்கிறேன். அடியார் தாம் இல்லையோ, உனக்கு தகுதியான அடியார் கிடைக்காம என்னை ஏத்துக்கிட்டியா? என்ன அற்புதமான பதிகம் பாருங்க. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா கோலோ சதுர. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி,
இரும்பு தரு மணத்தேனை ஈர்த்து ஈர்த்தன் என்பொருக்கே கரும்பு தரு சுவை எனக்கே காட்டினை உன் கழலினைகள் ஒருங்கு தீரை உளவு சடை உடையானின் அரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே நானே யோதவம் செய்தே சிவாய நமயன பெற்றே தேனாயின் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியே கருள் செய்தார் உன்னாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே வெறுத்திடவே அழகிய ஜோதியாய் என் சிவதந்தை பிரம்மத்தில் விதையாய் ஒளிர்கின்ற விந்தை மௌனத்தை கலைத்தோரோ மந்திரம் சொன்னாய் மரணத்தை வென்றிடும் மார்க்கத்தை தந்தாய் அகக்கண்ணை திறந்து நீ அருகினில் அழைத்தாய் ஆத்மா ஒளி பெற யோகத்தை வகுத்தாய் பூரண அமைதி எங்கனம் என்றேன் ஜனனமும் மரணமும் ஓய்ந்த பின் என்றாய் புவியினில் அதிசயம் அபுமலையாகும் அபுமலை மகிமையை அகிலமே பாடும் நான் மறை ஓதிடும் நாயகன் ரூபம் கருணை பொழிந்திடும் பூமுகம் நாளும் விஷக்கடல் விட்டொரு பார்க்கடல் பயணம் பயணத்தின் பாதையில் பாவங்கள் தொலையும் அஞ்ஞானத்தை கலையுது கலியுக காலம் பொன்னுடல் பூணுது பூமியின் தேகம் அன்னே இவையோ சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியார் ஒருவன் இருஞ்சீரா சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னோ தீசேர் மெழுகு ஒப்பார் என்னானை என்னறையல் இன்ன முதன்றெல்லோமோ சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னும் தூயிலுதியோ பண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் எண்ணே தூயிலில் பரிசேலோர் எம்பாவாய் சிவபெருமானே
சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்பு உடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோ எம்பாவாய் பாடேலோர் எம்பாவாய் மொய்யாதடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடே ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா திருமருங்குள் மையாத்தடம் கண் மடந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்ல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகார் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேதோர் எம்பாவா அங்க அவர் பல அற்புதங்கள் பண்ண போல என்ன ஒண்ணுத்துக்கும் உதவாத நாயை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு அவங்களாம் என்ன அழகா வாசிக்கிறாங்க, என்ன ஒரு இசைஞானம், நல்லா இருக்கு. விதி எங்கப்பா? இவங்கெல்லாம் ஒருமிச்சு கொண்டாந்தார் விஜய்ன்றவர்.
நல்லா அருமையாக வாசிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு கை சேர்த்து கொடுங்க. மிருதங்க இருந்தால் அப்படி அடிக்க முடியாதுன்னு டோலக்க வேற வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். சரி, இன்றைய பொழுது இறைவனுடைய திருவருளால் நல்லபடியாக நடந்தது. எப்போ இவங்க எல்லாருக்கும் இப்போ இரவு உணவு இருக்குல்ல, இப்போ உணவு எடுத்துக்கிட்டு ஒன்றுதான் சேர்க்குறேன். உணவு எடுத்துக்கிட்டு இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வண்டி ரெடியாக இருக்கா? எல்லா வண்டியும் ஏற்பாடாக இருக்குது. அடிச்சு கூப்பிடணும்னு போக வேண்டாம். சும்மா ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் ரோடை சேர்ந்துடலாம். போயிட்டு அவங்கவுங்க அங்கே வந்து சேர்ந்துடலாம். போகும்பொழுது உணவு எடுத்துக்கிட்டு போகுங்க. என்ன மாதிரி பட்டினி இருந்து உடம்பு முடியாத போயிடாதீங்க. சாப்பிட்டுட்டு போங்க. சரி, அதே சாருகேசி ஒரு சுதியில வாசிங்க. 50வது பதிகம் ஆனந்தமாலை. கையை தரித்தான் என்று உந்தி பல பார்ப்பதியை பகை சாத்திய தவித்த பார்ப்பது என் நேடி உந்தி பல புரந்தரனாரது பூங்குயிலாய் மறந்தனில் நேரின உந்தி பல துரித காலம் வாசிங்க வீணை.
கோயில் மூத்த திருப்பதி 21 இந்த சந்திப்பு போட்டதான் ஞாபகம் காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாம் பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமாம் பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோ எம்பாவா. நிஷாத பேதத்தை கொஞ்சம் காமிக்கணும், அப்போ சுத்த பண்ணலாம். சரி, அப்ப நீங்க மாய்மலை கூட வச்சிருங்க. மாய்மலை கூட சரி கம அதுலேயே பாடு நல்லா தான். திருச்சா
திருச்சிற்றம்பலம். பொய்க்கு ஆகாதென்றுங்கள் வைத்தார். இச்சைக்கு ஆனால் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட் கருடக் கொடியோன் காண மாட்டா கழல் சேவடி என்னோம். பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட கொல்லாமணியேயோ. இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கோவோம். அருளை பெறுவான் ஆசைப்பட்டே கண்டாயம்மானே. அருளை பெறுவான் ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே. அருளை பெறுவான் ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே. மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்கையில் பூவி கொள்ளாய் கோவேயோ. எப்பால் அவர்க்கும் திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது. சிவனது அநாதி பழமையான முறைமை கலிவெண்பா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. 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 இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. முதல் முற்றுவது அடுத்த வருஷத்துல 5ஆம் தேதி தேனியில முற்றுவது. வாய்ப்புள்ளவங்களை கலந்துங்க. பழைய ராகத்தில் பாடணும்னு சொல்லிக்கிறாங்க. கேசட்ல இருக்கிறவங்களே பாடணுமா. அதுக்காக வீணை, வயலின், புல்லாங்குழல், முருகங்கம், தபலா, தமிழ், நாதஸ்வரம் எல்லாம் வருது. ஆதியும் அந்த
ஒளி போ வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் எண்ணே எண்ணே இதேயம் தோழி பரிசேளோரியம் பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சிச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதும் தந்தருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாக்கு அன்பார்யா ஆரெழோர் எம்பாவாய் முத்தண்ண வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரே தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையே புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய்